ஹலோ கைஸ், வெல்கம் டு பிக்சல் ஓசோன் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாடா ஐபிஎல் 2026ல் நம்ம ஆர்சிபிக்காக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஃபஸ்ட்டு மேட்ச்சு டாஸாக போட்டிருக்கோம். யார் வின் பண்ணிருக்கான்னு தெரில. பார்க்குறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். யார் வின் பண்ணிருக்கான்னு தெரியலையே. வாங்க இருங்க பார்ப்போம் ஒரு நிமிஷம். பாருங்கள் எப்படி இருக்குது, சதறுதுங்க. கிரிக்கெட் 26ல் நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்ச் இது ஓப்பன் பண்ணுவாங்க. ஃபில் சால்ட் அண்ட் விராட் கோலி. இன்னைக்கு விராட் கோலிட்டேருந்து ரொம்ப பெரிய டோட்டல் எதிர்பார்க்கணும்னு சொல்ல தேவையில்லை, ஏன்னா அது ஃபஸ்ட்டு மேட்ச் தான். பட் அடிக்க பார்ப்பாரு. பிரேடன் கார்ஸ் இங்கே போட வந்திருக்காரு எஸ்ஆர்ஹெச்காக. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் டாடா ஐபிஎல் 2026. ஃபர்ஸ்ட் பால் ஒரு 4 அடிச்சிருக்காரு. 4 ப்ரோ. இல்லை ப்ரோ, 4 இல்லை ப்ரோ, இது 4. இது 4 தெரிக்குது. பால் இல்லை ப்ரோ, 2 பால் 4 இல்லை ப்ரோ. எல்லாமே டைமிங் தாங்க. பாருங்கள், இஷான் கிஷான் செட் பண்ணுறாரு ஃபீல்டிங்கை. 4 தேவை கண்டிப்பாக விராட் கோலிக்கு. இட்ஸ் 4 கைஸ். கேப் பார்த்து கீப் பண்ணிருக்காரு விராட் கோலி. ஜெய்தன் கட் போட வந்திருக்காரு. ஃபில் சால்ட் ஆடுவார் ஃபர்ஸ்ட் பால். இங்கே ஃபர்ஸ்ட் பால் தூக்கி அடிக்க முயற்சி. இட்ஸ் 6 கைஸ். 1 பவுன்ஸ் 4 கைஸ். அக்ரெஷனாக ஆடுறாரு. பட் இட்ஸ் நாட் 4 கைஸ். தடுத்துருவாங்க கைஸ். ஃபஸ்ட்டு பால்லே ஒரு அக்ரெஷனோட ஆடிருக்காரு ஃபில் சால்ட். விக்கெட்டு இல்லையோ இல்லை கைஸ். நல்ல வேலை 4. இங்கே பாருங்கள், சொல்கிறதுக்குள்ளே விராட் கோலி இங்கே ஒரு 4 அடிச்சிட்டாரு கைஸ். இப்போ பாருங்கள் எண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச செஞ்சுரி போட வாய்ப்பு இருக்குது. நம்ம விராட் கோலி செஞ்சுரி போட பார்க்கணும். நல்ல ஒரு 4 கைஸ். இது எப்படி அடிக்கிறாருங்க. இது என்னங்க எப்படி ஆடிட்டுருக்காரு. இட்ஸ் 4 கைஸ். கேப்பை பார்த்து மட்டும் நான் பிக் பண்ணுறாரு. டைமிங் ஐடியல் இல்லை, பட் இருந்தாலும் 4 போகும். அவர் அடித்த பவருக்கு 4 வேணும். ஆஃப் சைட்லேயே தான் போட்டுட்ருக்காங்க. இதில் விக்கெட்டா. நல்ல வேலை ப்ரோ. 1 பவுன்ஸ் 4 எல்லாமே ஆயிடுது. பட் 6 இருக்கணும். ஆஃப் சைட்லேயே கூட தான் அடிக்கிறேன்னு ப்ரோ. அப்படி வேறு எங்கேயாச்சும் போடணும். இட்ஸ் 4 கைஸ். ஃபில் சால்ட். ஐ திங்க் இட்ஸ் ஃபில் சால்ட். யார் போட்டாலும் அடிக்கிறாங்க 2 பேருமே. நல்லா தான் ஆடிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஃபில் சால்ட் கைஸ். ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி ஃப்ளிக் ஆடிருக்காரு. நேரம் ஸ்டைலில் ஒரு பால் அடிச்சிருக்காரு. கேட்சா. கேட்சு ட்ராப் பண்ண. நல்ல வேலை 4 இது. நல்ல வேலைங்க. எங்கேயோ போயிருக்கீங்க பால். 4 கேட்சு ப்ரோ. அவுட்டு ப்ரோ. தேவையில்லை ஷாட் அவுட்டு. ஒரு பால் தான் ஓடுவார்னாரு. கட் எடுத்திருக்காரு. இங்கே ஒரு விக்கெட்டை. ஃபில் சால்ட் கான் கைஸ். ஃபில் சால்ட் கான் ஹியர். இது கட் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. இங்கே ஃபில் சால்ட் கான் ஃபார் 15. தேவதர் படிக்க வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்டர். பட் இந்த ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கணும். அக்ஷர் பட்டேல் வந்திருக்காரு. இங்கே ஃபர்ஸ்ட் பால் விராட் கோலி ஃபேஸ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் பால் 6 எஸ் 6 கைஸ். ஃபஸ்ட்டு பால் 6. விராட் கோலி கிட்டே இருந்து என்ன மாதிரியான ஷாட் இது. கொஞ்சம் மழை பெய்யுது இங்கே. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 2வது பால் கைஸ். 6 கைஸ். 2வது பால் இறங்கி வந்து கவரில் ஒரு 6 கைஸ். 6 இல்லை கைஸ். 4 கைஸ். இது 1 பவுன்ஸ் 4. நல்லா ஆடிட்டு இருக்காரு இங்கே விராட் கோலி. செம்மையாக ஆடுறாரு. எல்லா பாலையும் அடிக்க பார்க்குறாரு ப்ரோ. இது ஒரு 6 எஸ் 6 கைஸ். 3 6 இருந்தாச்சு ப்ளீஸ். 3 6 இருந்தாச்சு விராட் கோலி பேட்லேருந்து. இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்ப்பார் விராட் கோலி கிட்டேருந்து. கேட்சா இல்லை ப்ரோ, விட்டாச்சு. 4 எஸ் கைஸ். தெரிக்குது பால். 4 கைஸ். வாட்டர் டியூட்டி கைஸ். 4 அங்கே பாருங்கள் விராட் கோலி பேசுகிறாரு. ஜெதன் கட் பேசுகிறாரு. ஹர்ஷ் டூபே கைஸ். பட் இந்த வருஷம் நல்லா 4 எஸ் இட்ஸ் 4 இல்லை கைஸ். விராட் கோலி ஸ்ட்ரைக்கில் இது 4 கைஸ். இல்லை கைஸ், சிங்கிள் மட்டுமே எடுத்திருக்காங்க இங்கே. விராட் கோலிட்டேருந்து ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கணும். இல்லை கைஸ், தடுத்துருவாங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடிட்டு இருக்கோம். பரவாயில்ல. அக்ஷர் பட்டேல் திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. விராட் கோலி அடிக்கிற போகிறா. இல்லை கைஸ், கேட்சா இல்லை. இவ்வளோதான் கைஸ். விராட் கோலியோட 50 இங்கே வந்திருக்கு. த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். கேட்சா இல்லை. ஆமாம் கைஸ், கேட்சு. தேவையே இல்லாத ஷார்ட் செலெக்ஷன் கைஸ். இது ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் கைஸ். ஷார்ட் நான் ஆடிருக்கவே கூடாது. பட் லேட்டாக ஆடிட்டேன், அதுதான் தப்பு. ஆஃப் சைடில் லெஃப்ட் சைடில் அடிச்சிருக்கணும். இங்கே கொஞ்சம் ரைனிங் கண்டிஷனாக இருக்கிறதுனால பிச்சு கொஞ்சம் இதாக இருக்குது கைஸ். ரஜத் பட்டிதார் நம்ம கேப்டனை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இப்படி இந்த ஸ்பின்னர் தான் அடிப்பார். ரஜத் பட்டிதார் ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. பட் இருந்தாலும் சிங்கிள் மட்டுமே. விராட் கோலி எஸ் 6 கைஸ். பட் ஒன்லி 6 4 1 பவுன்ஸ் 4 கைஸ். நல்ல ஷார்ட் செலெக்ஷன். கரெக்டாக கால்குள்ளே போட்டு விக்கெட் எடுக்கலான்னு பார்க்குறாரு. பட் மாட்டல. இதுவும் அதே மாதிரி பால். இட்ஸ் நாட் 4 கைஸ். சிங்கிள் மட்டுமே.
விராட் கோலி நல்லாவே ஆடுறாரு இங்கே. நல்லா ஆடணும் அப்படின்னு ஒரு பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்கணும். ஆர்சிபி இறங்கி வந்து விட்டுருக்காரு விராட் கோலி. சிக்ஸர் கைஸ், 2 6 இது மாதிரியே பார்த்துட்டோம். இறங்கி வந்து பறக்க விட்றாரு பால ஸ்டாண்டுக்கு. ஓ நல்ல ஒரு ஷாட். ஓ கேட்சா இல்லை கைஸ், 4. எஸ் இட்ஸ் 4 கைஸ். விராட் கோலி செம்மையாக ஆடுறாரு, சென்ச்சுரிக்கு மூவ் ஆன் பண்ணுறாரு. விராட் கோலி மூவ் ஆன் டு 65 கைஸ். நோ பால் கால்டு. எஸ் இதான் தேவை விராட் கோலிக்கு. ஃப்ரீ ஹிட்டு அடிக்க பார்க்கணும். ப்ரோ வேஸ்ட் பண்ணிட்டேனே ப்ரோ ஃப்ரீ ஹிட்டை. ரஜத் பட்டிதர் ஸ்ட்ரைக்கு தான். ரஜத் பட்டிதர் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். யார் ப்ரோ இது? குசால் மெண்டிஸா ப்ரோ? எஸ் 4. ஸ்வீப்லாம் வராது விராட் கோலி. 4 ஓகே தான், பட் இருந்தாலும் போவோம். 4 போயிடும். என்ன ப்ரோ திடீர்னு ஸ்டாப் ஆகுது? குசால் மெண்டிஸ் 4. ஃபஸ்ட்டு பாலே 4 இங்கே ஓகே தான், பட் இருந்தாலும் போகும். ஓ 6. எஸ் ஆஃப் சைடில் 6 இல்லை கைஸ், 4 1.4. எனக்கு தெரிஞ்ச அவர் ரஜத் பட்டிதார் தான் நினைக்கிறேன். இது வெளியே போட்டிருக்காரு. எஸ் ரஜத் பட்டிதார் தான் கைஸ். ஸ்பின்னர் மட்டும்தான் அடிப்பாருன்னு சொல்கிறோம். எஸ் அதே பால் திருப்பி கேட்சா? ஐயோ கேட்சி கைஸ். நாங்கள் ஃபீல்ட் இருந்ததே பார்க்கல. ஐயோ அவுட்டு. தீவே எல்லா ஷாட் போச்சு. ரஜத் பட்டிதார் கான் கைஸ். கேப்டன் 2-3 4 அடித்தார், பட் இருந்தாலும் அவுட் ஆயிருக்காரு. ஹர்ஷ்டூபே இங்கே ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. விராட் கோலி விக்கெட் தான் தேவை உங்களுக்கு இப்போ, பட் இருந்தாலும் ரஜத் பட்டிதார் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜிதேஷ் சர்மா வந்திருக்காரு இங்கே உள்ள கைஸ். விராட் கோலி 70க்கு போயிட்டாருங்க பவுண்ட்ரி. இல்லை கைஸ், தடுத்துட்டாங்க. 73 கைஸ் விராட் கோலி. ஓ இங்கே வந்திருக்காரு ஜிதேஷ் சர்மா. யார்? அபிஷேக் சர்மா போடுறாருங்க ஓவர். ஒரு ஆல்ரவுண்டர் தான், அதனால் போடுவார். ஜிதேஷ் சர்மா வந்திருக்காரு. ஃபஸ்ட் பால் 6 இல்லை கைஸ் 4 கைஸ். இது பட்டோனே தெரிஞ்சிச்சு. குட்டு இல்லைன்னா 3மே குட், பட் இருந்தாலும் 4 போகும். ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஜிதேஷ் சர்மா இங்கே 4 அடிச்சிருக்காரு. ஓ கைஸ் 4 இல்லை 6 1 பவுன்ஸ் 4 கைஸ். அங்கேயே தான் அடிச்சிருக்காரு 2 பாலுமே. பேக் டு பேக் 4 ஃபார் ஜிதேஷ் சர்மா. அபிஷேக் சர்மா அடிக்கிறாரு. கைஸ் கேட்ச் கைஸ். இது கிளியர் கேட்ச், தேவையில்லை ஷாட். கிளியர் கேட்ச். லெக் சைடில் அடிக்க பார்த்துருக்கலாம், பட் நான் நேராக கையில் கொண்டு கொடுத்துட்டேன். ஜிதேஷ் சர்மா கான். 9 for 3 for 4 for 9 கைஸ். ஜிதேஷ் சர்மா தேவையில்லை ஷாட். ப்ரோ எத்தனை தடவை ப்ரோ இதை ரீப்ளே போட்டு கட்டுவீங்க? வெறியாகுது ப்ரோ எனக்கு. இப்போ பாருங்கள் ஷூ செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாரு. ரொனால்டோட செலிப்ரேஷன்லாம் அங்கே பாருங்கள். சர்ச் ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஒரு சின்ன கேமியா கொடுத்து அப்படியே இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள பார்ட்னர்ஷிப் நல்லா வளர்க்க பார்க்கணும். ஏன்னா முக்கியமான பார்ட்னர்ஷிப் இது 2மே. 6 கைஸ் சொல்லி முடிக்கல. அங்கே பாருங்கள் விராட் கோலி அதுக்குள்ளே 79க்கு வந்துட்டாருங்க. 100 போட வைக்கணும். ஓ குருணால் பாண்டியா இங்கே ஆட்டிருக்காரு. விராட் கோலியை வச்சு கொஞ்சம் பொறுமையாக தான் ப்ரோ. இன்னும் 6 எஸ் 6 கைஸ். எல்லாமே குட் போட்டிருந்தாலும் போயிருக்கும். 6 போகும். வாட்டர் ஷாட் கைஸ். 6. ஓ குருணால் பாண்டியா இங்கே ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. எஸ்ஆர்ஹெச்ச குட்டு கைஸ். 2 பாலில் 10 ரன் வந்திருக்கு. தான் தேவை ஆர்சிபிக்கு. பட் விராட் கோலி மட்டும் அவுட் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு இருக்கேன். தேவையில்லை ஷாட். இல்லை ஆமாம் கைஸ், ட்ராப் பண்ண மாட்டேங்கண்ணா ப்ரோ. இதெல்லாம் ஆனால் எப்படி ப்ரோ கரெக்டாக பிடிச்சிட்றீங்க? இதெல்லாம் ட்ராப் பண்ண மாட்டேன்றீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ கை கீழே வச்சிட்டாரா ப்ரோ? கை கீழே வச்சிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இருங்க ப்ரோ செக் பண்ணுறாங்க. இல்லை ப்ரோ கையை கீழே வைக்கல ப்ரோ. அவுட்டு ப்ரோ. இது தேவையில்லை ஷாட். நான் கையை கீழே வச்சா மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. விராட் கோலி கான் ஃபார் 81 கைஸ். 44 of 81. நெக்ஸ்ட் டிம் டேவிட் வந்திருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குருணால் பாண்டியா தான் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. 6 பட்டோனி தெரிஞ்சிச்சு 6ன்ட்டு. பறந்து போயிருக்கு ஸ்டாண்டுக்கு. குருணால் பாண்டியா ஸ்ட்ரைக் பண்ணுறாரு இங்கே. வாட்டர் ஷாட் கைஸ். பறக்குது பால் அப்படியே. டிம் டேவிட் இந்த 4 பார்க்கணும். எஸ் 4 கேப்பில் அந்த சைடில் தான் ரொம்ப பவுண்டரி இருந்திருக்கு. ஆர்சிபியில் மட்டுமே அதிக பவுண்டரி அடிச்சிருக்காங்க. ஆர்சிபி இன்னைக்கு மட்டுமே. வாட்டர் ஷாட் கைஸ். டிம் டேவிட் சரியான ஷாட். அங்கேயே தான் திருப்பி போட்டிருக்காரு. இல்லை கைஸ் கேட்ச் கைஸ். இது இல்லை கைஸ் 4 லக்கியான 4. இது என்ன 4? இது லக்கியான 4 கைஸ். இது லேட்டாக தான் ஆனார், பட் இருந்தாலும் லக்கியான 4. 6 கைஸ். இது பட்டோன்னு தெரிஞ்சிச்சு 6. ஓ 6. டிம் டேவிட்டே ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. 6 கைஸ். 2 6 பேக் டு பேக் 6. டிம் டேவிட் வாட் அ பிளேயர், வாட் அ மேன்.
எப்படி அடிச்சிருக்காரு. 6 கைஸ். இது 6 இல்லை கைஸ், அவுட்டு கைஸ். கையில் கொடுத்துட்டு போயிருக்கோம். 6 எஸ், வெளில வச்சுட்டாரு காலை. 3 பால் 3 6 18 ரன்னு. பேரன் காசு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. 6 இல்லை கைஸ், நல்ல வேலை ஒயிட் தான் நினைக்கிறேன். குருநாள் பாண்டியோ தப்பு பண்ணுறோம் கைஸ். ஐயோ 6 கைஸ் 6 கைஸ். ஃபீல்டே இல்லை, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. குருநாள் பாண்டியா ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே இந்த முக்கியமான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்ருக்காரு இந்த ஆர்சிபி டீமுக்காக. ஒரு பெரிய டோட்டல் எதிர்பார்க்கலாம். 16 ஓவர் ஆயிடுச்சு. அவுட் இல்லை கைஸ், இல்லை சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் இல்லை கைஸ், சிங்கிள். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. 4 கேட்ச். தேவையில்லை ஷார்ட் ப்ரோ. இல்லை ப்ரோ, லக்கியான ப்ரோ, லக்கியான 4 ப்ரோ. என்ன ஷார்ட் ப்ரோ இது? நான் கேட்ச் தான் அவுட்டுன்னு தான் நினச்சேன். ஹர்ஷ் டூபே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. விக்கெட் எடுத்திருந்தாரு. 6 ப்ரோ. அதான் பட்டன் தெரிஞ்சு 6 ப்ரோ. அவ்வளோதாங்க. டிம் டேவிட் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. 2 பேருமே நல்லா ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே பவர் ஹிட்டர்ஸ் தான். குருநாள் பாண்டியா தவிர்த்து டிம் டேவிட்லாம் பவர் ஹிட்டர் சொல்லி முடிக்கல. இங்கே 2 6ங்க. பெரிய டோட்டல். இங்கே SR6 சேஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்லோவாக ஆடிட்டுருக்கோம். 6 இப்போ என்னமோ ஆடுறாரு குருநாள் பாண்டியா. 6 அடிச்சிருக்கோம் நம்ம. இங்கே முக்கியமான ரன் ஆடி கொடுத்துட்ருக்காரு இங்கே அவர். இந்த டீமுக்கு அவுட்டு ப்ரோ. அவுட்டு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. விக்கெட் தான் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை. நல்லா தான் ஆடிருக்கீங்க ப்ரோ. ஸ்டம்பில் பட்டுருச்சு, பரவாயில்ல. 41க்கு கான். ரம்மரேஷ் இருக்காருங்க. ஆல்ரவுண்டர் நம்மள்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை. டிம் டேவிட் இல்லை கைஸ், நாட் அவுட் கைஸ். இது டிம் டேவிட் அடிங்க. 6 கைஸ். இது 6 கைஸ். கேட்சு அவுட்டு, விக்கெட்டு. தேவையில்லா ஷார்ட் ப்ரோ. இது லேட்டாக ஆடிட்டேன். கொஞ்சம் முன்னாடி ஆடுறதுனா 6 ப்ரோ. இதெல்லாம் எப்படி ப்ரோ இப்படி கேட்ச போயிடுறீங்க? அவுட்டு தானே ப்ரோ. அப்படியே ப்ரோ திரும்பி பாலை தூக்கி போகிறீங்க? நோ பாலா ப்ரோ? செலிப்ரேஷனா ப்ரோ இதெல்லாம்? பேரன் காசு ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. 3 விக்கெட் எடுத்துருக்காருங்க. 2 விக்கெட் எடுத்துருக்காருங்க. புவனேஸ்வர் குமார் தான் வருவார். 6 அடிக்குமா? இல்லை கைஸ், 4 மட்டுமே. சிங்கிள். ரமாரி ஷப்பர் அடிக்க பார்க்கணும் ப்ரோ. என்ன ப்ரோ ஆடுற நீ? ரமாரி ப்ரோ அவுட்டு ப்ரோ. அவுட்டா? டக் அவுட்டு. ரமாரி ஷப்பர் டக் அவுட் ப்ரோ. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பட் இந்த மேட்ச் வின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். பரவாயில்ல ப்ரோ. 204 அடிச்சிருக்கோம். ஒரு பிரச்சனையுமே இல்லை. 4 இல்லை கைஸ், சிங்கிள். 205. 6 4 கைஸ். 6 யார் அது? 4 கைஸ். யார் இது? அசல் வுட்டு கைஸ். ஹேசல் வுட்டு ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு. இங்கே 211 வந்திருக்கு. இது ஒரு 4 இல்லை, 2 ரன் ஓடுவாங்க. கண்டிப்பாக 2 ரன் கிடைக்கும். இல்லை 1 மட்டுமே. 6 இல்லை 4 கைஸ். கேப் 10 மட்டுமே பிக் பண்ணுறாங்க 2 பேருமே. 216. 216 தான் செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், 221ன்றாங்க இங்கே. 2 பேருமே 221 வச்சுக்கோங்க, சேர்த்துக்கோங்க. 4 ரன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அப்படின்றாருங்க. 6 எஸ். இல்லை கைஸ், 6 கைஸ். இது வாட் பிளேயர். என்ன ஷாட்டுங்க கைஸ் இது? இதான் டிம் டேவிட் ஆட பார்த்தாரு. பட் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் புவனேஸ்வர் குமாருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஓவர் வச்சு செஞ்சுருக்காங்க. SR 200 எவ்வளோ கைஸ்? 227 டார்கெட். ஃபஸ்ட் ஒரு எஸ்எல் விட்டு கொடுப்போம். ஸ்ட்ரைக் பண்ண பார்க்கணும். விக்கெட் தேவை நம்மளுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். ஃபர்ஸ்ட் பால் போட்டிருக்கோம். இல்லை கைஸ், 4 இல்லை 4 விட்டுறாதீங்க. செகண்ட் பால் ஷார்ட் ஆரம்பித்துக்காரு. விக்கெட்டின் தேடல் கைஸ். 4 மட்டும் விட்டுறக்கூடாது. விட்டோன்னா அவ்வளோதான், ப்ரெஷர் ஃபுல்லாக நம்ம மேலே தான். அவ்வளோதான் 4 வந்துடாது ப்ரோ. 4 நல்ல பேக்கப் ஃபீல்டர் அங்கே இருக்காரு. அவ்வளோதான் ப்ரோ. நல்ல ஒரு பால். 4 ரன் மட்டுமே. 4 ரன் மட்டுமே இந்த ஓவரில் வந்துருக்கு. நல்ல ஒரு ஓவர். ஹேசல் வுட்டுக்கிட்டேருந்து வெறும் ஒரு 4 ரன் மட்டுமே தான் வந்திருக்கு இந்த ஓவரில். ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனால் 4 ரன் மட்டுமே வந்துருக்குது. என்ன கைஸ் இது? பவர் பிளே முடிஞ்சிருச்சா? விக்கெட்டு. எஸ், விக்கெட்டு கைஸ். எனக்கு வேறு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் இடையில. என் பவுலிங் எப்போன்றதுனால ஸ்கிப் பண்ணிட்டேன். யார் கைஸ் இது? அபிஷேக் சர்மா கான் கைஸ். கிஷான் கைஸ். இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்தா இருந்துக்கணும். பட் இருந்தாலும் சொல்லி முடிக்கல. ஃபஸ்ட்டு பாலே 6 வந்த பாலே இன்றைய அக்ரெசிவ் ஆடிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே 6. அந்த இடத்துல ஒரு குத்தக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம பாடி பார்ப்போம். 4 இல்லை 4 விட்டுறாதீங்க. ஒரு பிரச்சனையுமே இல்லை கைஸ். நல்ல ஒரு பால். புவனேஸ்வர் குமார் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு. அவ்வளோதான், பொறுமை எப்படியே ஆகட்டும். டிராவர்ஸ் விக்கெட் தேவை.
அண்ட் நிஷான் கிஷனோட விக்கெட் தேவை. அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு வேறு யாருமே இல்லை. டிராவல்ஸோட விக்கெட் தேவை இல்லை கைஸ். ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போதைக்கு பவுண்டரி வரதுல சொல்லிக்கிட்டே இருக்கேன். கேப்பை பார்த்து ஒரு பவுண்டரி கைஸ். 60 பவுண்டரி கைஸ். பவர் பிளே முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் ஃபீல்டர் இருக்காரு பேக்கப்புங்க. எஸ், பவுண்டரி மட்டும் விட்டுறக்கூடாது. ப்ரோ சொல்லிட்டே இருக்கேன் ப்ரோ, பவுண்டரி விட்டுறாதீங்கன்ட்டு. எப்படி ப்ரோ நீ அதெல்லாம் விடுவேன்? யார் ப்ரோ அது ஃபீல்டரு? இந்த ரஜத் பட்டிதர் தான் நினைக்கிறேன். விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறேன். இஷான் கிஷான் கேட்சு இல்லை ப்ரோ, 6 ப்ரோ. சுயா சர்மா இங்கே குள்ள வந்திருக்கோம். தி அட்டாக் நியூ பவுலர்ன்றதுனால கேட்சு. எஸ், விக்கெட்டு. இது விக்கெட்டு கைஸ், அவ்வளோதான். ஓ ப்ரோ, ட்ராப்பு ப்ரோ. என்ன ப்ரோ ஜிதேஷ் சர்மா ப்ரோ? ஓ கேட்சா? இல்லை, முடிந்திருக்கலாம்ல ப்ரோ. ஓ கேட்சு. இது கேட்சு ப்ரோ. இல்லை என்ன ப்ரோ இதெல்லாம்? இது மட்டும் எப்படி ப்ரோ இல்லை? இவருக்கு மட்டும் பறக்குது எல்லாமே. 2 6 ப்ரோ. இது இவர் விக்கெட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இல்லைன்னா மேட்ச் அப்படியே கொண்டு போயிடாரு SRH பக்கம். இவரோட விக்கெட் நம்மளுக்கு முக்கியம் கைஸ். இது ப்ரோ என்ன ப்ரோ நீ இப்படி ஆடிட்டு இருக்க? கேட்சு ப்ரோ விட்டுறாதீங்க. எஸ், விக்கெட்டு. யார் இது? சூர்யா குர்னால் பாண்டியா போட்டு யார் தெரில, எனக்கு தெரிஞ்சு ரமாரி ஷப்பன்னு நினைக்கிறேன். டிராவர்ஸ் ஹெட் கைஸ். இது த பிக் மேன் அவுட் ஆகிருக்காரு இங்கே. அங்கே பாருங்க அக்ரஷன் பாருங்க. குர்னால் பாண்டியா. எஸ், டிராவர்ஸ் ஹெட் கான் ஃபார் 28 ஐ திங்க். ஹென்ரிச் கிளாஸ்ன்னு வந்திருக்காரு. ஐயோ இவரோட விக்கெட்டு தேவைங்க. என்னங்க பேட்டிங் லைன் எப்படி இருக்கு அவங்களுக்கு? ப்ரோ தடுத்துரு ப்ரோ. விராட் கோலி ப்ரோ சமாளிச்சப்பட்டு ப்ரோ. எஸ், தடுத்தாச்சு. 6 ப்ரோ. பட்டவனே தெரிஞ்சிச்சு 6. ஹென்ரிச் கிளாஸனோட நம்மளுக்கு விக்கெட் தேவை, ரொம்ப முக்கியம். ஹென்ரிச் கிளாஸனோட விக்கெட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மேட்ச்சில். இல்லை கைஸ், பவுண்டரி இப்போ கன்சிடர் பண்ணுறதில்ல ப்ரோ. 6 என்ன ப்ரோ இது? 6 அடிச்சிட்டு இருக்கீங்க எல்லா போலையுமே. கேட்சா இல்லை கைஸ், 6 எல்லாமே பறக்குது. பட் இந்த இது 100 ரன் பார்ட்னர்ஷிப் 100 ரன் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் டீம். சார் 100 ரன் வந்தாச்சா? இல்லை 107 ரன் வந்தாச்சு. கேட்சு இல்லை ப்ரோ. இவரோட விக்கெட் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. இல்லைன்னா மேட்ச் அப்படியே அவங்க பக்கம் கொண்டு போயிடுவாங்க. ரமாரி சப்போட ஸ்ட்ரைக்கில் கொண்டு வந்து விக்கெட் எடுக்க பார்க்கணும். ஸோ ஆஃப் சைடில் குத்த பார்க்கலாம். கேட்சா ப்ரோ. கேட்சு ப்ரோ, நான் விட்டே ப்ரோ. இஷான் கிஷனோட கேட்சு ப்ரோ. அவன் தான் ப்ரோ அடிச்சிட்டு இருக்காரு. பட் பரவாயில்ல, எட்ஜில் ஒரு 4. கேட்சா இல்லை கைஸ், 1 பவுன்ஸ் 4. இஷான் கிஷனோட விக்கெட் நம்மளுக்கு முக்கியமாக தேவை. இல்லை கைஸ், 6 கைஸ். 4 ப்ரோ. எங்கே ப்ரோ இருக்குது? எப்படி ப்ரோ பிடிக்கிறது ப்ரோ? வெளில வச்சுட்ட ப்ரோ. எப்படி ப்ரோ பிடிக்கிறது? எங்கேயும் இருக்குது ப்ரோ. அது அவுட்டோ. எட்ஜில் கைஸ், எட்ஜில் மிஸ் ஆகுது. சுயாஷ் சர்மா இன்டு தி அட்டாக். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு கொண்டு வந்திருக்கோம். ஹென்ரிச் கிளாஸனோட விக்கெட் தேவை நம்மளுக்கு. இப்போ எடுத்து கொடுப்பாரு ப்ரோ. அதெல்லாம் 4 2 பால் இல்லை ப்ரோ. சீக்கிரம் ப்ரோ. குர்னால் ப்ரோ தடுத்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவுட் ஃபீல்ட் ரொம்ப இதாக இருக்குது கைஸ், ஸ்லோவாக இருக்குது. 4 6. இவருக்கு மட்டும் பேட்டில் பட்டா மட்டும் தெரிக்குது. இங்கே 50 போட்டார். ஒரு விக்கெட் நம்மளுக்கு கண்டிப்பாக எடுத்தான் அவனோட விக்கெட்டை. ஓ ப்ரோ 4 வேணாம் ப்ரோ. போயிடுச்சு. இல்லை கைஸ், ப்ரோ இருக்கனாவனா உள்ள சுயாஷ் சர்மா தான் ப்ரோ 4 கொடுக்கல. கொடுக்க வச்சிட்டிங்க. ரமாரி ஷப்படுக்கு தேவை விக்கெட்டிங்க. அவ்வளோதான் கைஸ், இவர் அடிக்கிறாரு வைஸ். ஹென்ரிச் கிளாஸனோட விக்கெட் தேவை ப்ரோ. ஹென்ரிச் கிளாஸனோட விக்கெட் தேவை. இல்லை கைஸ், 4. ஹென்ரிச் கிளாஸன் அடிச்சிட்டு இருக்காரு. ரமாரி ஷப்பட் ஸ்ட்ரைக் பண்ணணும் கைஸ். இப்போ ஹென்ரிச் கிளாஸன் அடிச்சிட்டு இருக்காரு. ரசிக்தார் சலாம் சுயாஷ் சர்மா கைஸ். ஓ ப்ரோ, இவங்களுக்கு மட்டும் பட்டாலே தெரிக்குது ப்ரோ பால். எப்படி ப்ரோ அதை நான் இவருக்கு மட்டும் பட்டா மட்டும் தெரிக்குமா ப்ரோ? கேட்சு ப்ரோ. இது ப்ரோ விக்கெட் ப்ரோ. வெளில இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. எஸ், விக்கெட்டு இப்படி ஸ்டெம்ப்லேயே படலையே ப்ரோ. எப்படி ப்ரோ கிளம்புறாரு அவர் மட்டுக்கும்? என்ன மாதிரியான பக் இது? இங்கே பாரு படம். ஹென்ரிச் கிளாஸன் கான். சுயாஷ் சர்மா ஸ்ட்ரைக் பண்ணிருக்காருங்க. நிதிஷ்குமார் ரெட்டி இவர் அவ்வளோவா தேவையில்லை ஒரு விக்கெட்லாம். இஷான் கிஷனோட விக்கெட் தான் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவை. என்ன மாதிரியான ஸ்டெம்பிங், பட் ஸ்டெம்ப்லேயே படல. அங்கே பாருங்கள் எப்படி நிற்கிறாரு நிதிஷ் சர்மா ப்ரோ. அவ்வளோதான் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் மிஸ்டு கைஸ். ஆஹா 4. இல்லை ஃபீல்டர் ப்ரோ. 4. இவர் மட்டும் ஆடிட்டு இருக்காரு. இவர் விக்கெட் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. இல்லைன்னா முடிஞ்சிச்சு மொத்தமாச்சுமா ஒரு பக்கம் திருப்பிடுவார். ஓ ப்ரோ, இவர் செஞ்சுரி மட்டும் போட விட்டுறக்கூடாது. செஞ்சு சப்போஸ் போடணும் அவுட் ஆகிக்கணும்.
மேட்ச்சை ஃபுல்லாக அப்படி பக்கமே அப்படி திருப்பிடுவார். இப்போதைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இஷான் கிஷான் அவுட், விக்கெட் எடுத்தோன்னே தான் உண்டு. பட் சரியான ஃபீல்டிங் இங்கே. ஓ ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுற, பால் தூக்கி போடணும் ப்ரோ. ப்ரோ கேப்பை பார்த்து பிக் பண்ணுறான் ப்ரோ. இஷான் கிஷான் கேப்பை பார்த்து மட்டுமே பிக் பண்ணுறாரு. புவனேஸ்வர் குமார் லெக்கில் போட்டு கொடுத்தாரு ப்ரோ. ஆஃபில் போட்டு கொடுத்துரு ப்ரோ. லெக்கில் போட்டிருந்தா கூட கேட்சா இல்லை கைஸ். இவங்களுக்கு மட்டும் பட்டா மட்டும் தெரிக்குது பால், வெளிலையே போகுது கைஸ். ஜாசல் அவுட் இன்டு தி அட்டாக். ஃபர்ஸ்ட் ஓவர் தான் கொடுத்துருந்தோம், அதுக்கப்புறம் ஓவரே கொடுக்கல. ஓ நல்ல ஒரு பால் ஜாசல் அவுட் இருந்து. ஓ நல்ல ஒரு பால், 2 பால் டாட். 2 பால் டாட். பட் பரவாயில்ல, முக்கியமான ஓவர் இது. ஓ நல்ல முக்கியமான ஓவர் போட்டுட்ருக்காருங்க இங்கே. வெறும் இந்த ஓவரில் 2 ரன் மட்டுமே வந்திருக்கு, 4 ரன் மட்டுமே வந்திருக்கு இந்த பாலில். முக்கியமான ஓவர் போட்டு கொடுத்துட்ருக்காரு இங்கே ஆர்சிபிக்காக. யார் புவனேஸ்வர் குமார். எஸ் புவனேஸ்வர் குமார் ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ப்ரோ இவர் மட்டும் என்ன ப்ரோ அடிக்கிறாரு. சென்ச்சுரி போட விட்டாலும் பிரச்சனை இல்லை, பட் அவுட் ஆகிக்கிறேன் அதுக்குள்ளே. ஆனால் எடுத்துகிட்டு போயிடுவார் மேட்ச்சு. எங்கே குரு கேப்பில் 4. அவ்வளோதான் 85க்கு வந்துட்டார். நம்ம கையில் மேட்ச் இருக்குது, ஏன்னா இன்னும் இருக்குது. பட் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம தான் வின் பண்ண போகிறோம். நினச்சா போட்டு போ ப்ரோ, நீ என்ன பெரிய வேணா. சரி போட்டுக்க ப்ரோ. கேட்சா ப்ரோ, முடிஞ்சதுல கேட்ச் ப்ரோ. அது 6 பரவாயில்ல ப்ரோ, நீ அடிச்சுட்டு ப்ரோ. எப்படி இருந்தாலும் மேட்ச் வின் பண்ண போகிறேன் நாங்கள் தான். நீ அடிச்சுட்டு ப்ரோ, ஒரு பிரச்சனையுமே இல்லை, அடிச்சுக்க, நோ ப்ராப்ளம். ஜாஸ் அவுட் இன்டு தி அட்டாக். லாஸ்ட் ஓவர் ஐ திங்க். ஆமாம் லாஸ்ட் ஓவர் தான் இது. இல்லையே சின்ன ஒரு ஓவர் இருக்குது. பட்டு 6 யார் நிதிஷ்குமார் ரெட்டி இப்போ தான் அடிக்கிறாரு. அது முதல்ல அடித்தா கூட வின் பண்ணுறதுக்குலாம் இப்போ பிடிச்ச ஒரு போதனமே இல்லை ப்ரோ. கேட்ச் நிதிஷ்குமார் ரெட்டி எடுத்துகிட்டு போ. எஸ் எடுத்தாச்சு விக்கெட். இங்கே ஜாஸ் அவுட் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காரு, அவரோட ஃபர்ஸ்ட் விக்கெட் இங்கே. இந்த பார்ட்னர்ஷிப் முடிஞ்சிருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு, பட் இருந்தாலும் 6 லைனில் கால வைக்கிறது வரைக்கும் நல்லது. ரஜத் பட்டிதர் பிடிச்சிருக்காரு நிதிஷ்குமார் ரெட்டி. அதுக்கப்புறம் தான் மேட்ச் வின் பண்ணியாச்சு. லியாம் லிவிங்ஸ்டன் அடிக்க மாட்டார். ஒரு வருஷம் ஆர்சிபி இருந்தார், அதுக்கு எதிராகவே ஆடுறாரு. ஓ நல்ல வேலை ப்ரோ. லியாம் லிவிங்ஸ்டன் இங்கே ஆர்சிபி டீமை காப்பாற்றிட்டு இருக்காரு. யோ என்ன நீ சரியாக காப்பாத்துறியா, நல்ல பிளேயரியா. இது மாதிரி டீமுக்கு ஒரு பிளேயர் இருந்தால் ஆர்சிபி கப் அடிக்கிறது அவனாலுமே மாற்ற முடியாதுயா. டீமுக்குன்னு இது மாதிரி ஒரு பிளேயர் இருக்கணும்யா. ஓ 4 பைஸ். பட் 4 விட்டுறக்கூடாது. 5 பால் 25 ரன் தான் தேவை. 6 இவர் விக்கெட் எடுத்து ஆகணும் ப்ரோ. 6 ஐயோ 100 வந்துருச்சு ப்ரோ. 6 விட்டக்கூடாதுன்னு சொல்லி முடிக்கல. இந்த போட்டாரியா 100 ப்ரோ. இவர் விக்கெட்டு கண்டிப்பாக எடுத்தாகணும் ப்ரோ. ஒரு பால் ஸ்டார்ட் வைக்கணும். 6 கேஸ் ப்ரோ. இவர் விக்கெட் கண்டிப்பாக தேவை ப்ரோ நமக்கு. 6 அடிக்கிறார் ப்ரோ. இந்த பால் தெரிஞ்சு விக்கெட் எடுக்க பார்க்கணும். எனக்குள்ளே யாக்குள்ள இருந்தால் குத்த போகிறேன், இல்லை ஆஃப் சைடில் குத்தும். விக்கெட் எஸ் விக்கெட் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, வெளில போ ப்ரோ. அவ்வளோதான், மேட்ச் வின் பண்ணியாச்சு. ரமாரியோ ஷப்பட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இங்கே. அவ்வளோதான், பெரிய இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு இஷான் கிஷான். போயிட்டோ ப்ரோ, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அர்ஷ்டு பை அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை. சீக்கிரம் 2 பாலை போடுங்க ப்ரோ. லாஸ்ட் பால் போட்டிங்க, அவ்வளோதான் வின் பண்ணிட்டோம். 4 கூட அடிச்சவங்க ஒரு பிரச்சனையும் இல்லை, வின் பண்ணிருக்கோம் இங்கே. 5 விக்கெட் வித்தியாசத்தில் சரியான வின். ஃபஸ்ட்டு மேட்ச்சை நம்ம இங்கே வின் பண்ணிருக்கோம். வாட் அ மேட்ச், என்ன மாதிரியான மேட்ச் இது. எல்லாத்துக்குமே விராட் கோலிக்கு தான் தேங்க்ஸ் பண்ணோம். இங்கே பாருங்கள், ரஜத் பட்டிதர் பேசுகிறாரு. தேங்க்யூ கைஸ், பாய்.